அனைவருக்கும் வணக்கம். 14/6/2026 அதாவது ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து படையலிட்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசியும் அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அன்றைய தினம் கண்டிப்பாக நம்ம தர்ப்பணம் அப்படிங்கிறது அவர்களை நினைத்து கொடுப்பது, கொடுக்க முடியாதவர்கள், அதாவது அந்த தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள், நான் வருஷம் வருஷம் அவங்க திதியில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஏற்கனவே திதியில் கொடுக்கலன்னா இந்த அமாவாசை தினத்தில் கொடுக்கலாம். திதியில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க எள்ளும் தண்ணியும் இறைப்பது நல்லது. மாதம் மாதம் வர ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எள்ளும் தண்ணியும் இறைப்பது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அவங்கள நினச்சிட்டே இருக்கீங்க, அவங்க எப்போவுமே அவங்க நினைப்பில் இருக்கீங்க, அவங்கள நீங்கள் மறக்கலை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களோட ஆசையும் வரலும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் எள்ளை எடுத்துகிட்டு போய் சுத்தமான தண்ணியை எடுத்துகிட்டு போய், அதாவது கால்படாத இடத்துல அந்த எள்ளையும் தண்ணியும் ஊற்றி நீங்கள் கரைச்சி விடுறது மிக மிக நல்லது. நீங்கள் இதுக்காக ஆறு குளம்லாம் தேடிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. கால்படாத இடத்துல ஒரு மரம் செடி உங்கள் வீட்டிலையே இருக்கிற மரம் செடி கொடிக்கிட்ட போய் நீங்கள் கால்படாத இடத்துல அந்த எள்ளையும் தண்ணியும் இறச்சி விடுறது மிக மிக நல்லது. தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக முக்கியமான நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷம். எப்பவும் போல் பசுக்கு நீங்கள் கொடுக்கறது போல் நீங்கள் வாழைப்பழமோ இல்லை அகத்திக்கீரையோ இல்லை பொங்கல் வச்சு அதுக்கு கொடுக்குறதோ, இது போல் நீங்கள் எது வேணாலும் அந்த பசுவுக்கு கொடுக்கறது அதோட புண்ணியத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். அதே போல் நம்ம படையலிட்டு இப்போ காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு விரதக்காரர்கள் சாப்பிடுவது நல்ல ஒரு பலன்களை தரும். இதோட மிக முக்கியமான 3 விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் மற்றும் முக்கியமான குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், கிச்சன் குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனே சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த முக்கியமான விஷயங்கள் 3 விஷயங்கள் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அந்த முக்கியமான 3 விஷயங்களை பற்றி இப்போ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இரவு நீங்கள் எப்போவுமே இந்த அமாவாசை தினத்தில் திருஷ்டிகள் போகிறதுக்கும், கண் திருஷ்டிகள், அதாவது வீட்டில் உள்ள கண் திருஷ்டிகள் சுத்தமாக போகிறதுக்கும், தீய சக்திகள் வீட்டை விட்டு அகழ்கிறதுக்கும், நம்ம வீட்டில் உள்ளவங்க பிணிகள், அதாவது எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கும், வந்த நோய்கள் விரைவில் தீர்றதுக்கும் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மிக மிக விசேஷங்க. அதாவது இரவு 6 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றிட்டு, இந்த அமாவாசை நாளில் 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போவுமே அந்திகால நேரத்தில் நீங்கள் சந்தியா கால நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்க. அது ஏற்றின பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விளக்கு எரிஞ்ச பிறகு ஒரு 8 மணி 9 மணி போல் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த அகல் விளக்கில் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் வாசலில் வச்சு ஏற்றி விட்ருங்க. வாசலில் வச்சு ஏற்றின பிறகு, அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறப்ப கூட இதை செய்யலாம். அதுக்கு அந்த வாசலில் வச்சு நீங்கள் ஏற்றி விட்ருங்க. ஏற்றின அந்த தீபம் ஏற்றி முடித்தோன்னா அந்த உப்பு அப்படியே இருக்கட்டும். காலையில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளில் கூட கரைச்சி விடலாம், இல்லை கால்படாத இடத்துல நீங்கள் கொட்டி விட்டுருலாங்க. அகல் விளக்கை சுத்தப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே போல் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன், ஒரு 5 விளக்கோ 6 விளக்கோ 7 விளக்கோ எத்தனை அறைகள் உங்கள் வீட்டில் இருக்கோ, அதாவது கிச்சன், பாத்ரூம், எத்தனை ரூம் உங்கள் வீட்டில் இருக்க, ஹால்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன சின்ன அகல் விளக்கில் கல் உப்பை கொட்டி புதுசாக வைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கலாம். பாத்ரூமில் வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம். பாத்ரூம் செல்ஃபில் வச்சுருங்க. அதே போல் ஹாலில் வைங்க. ரூமில், உங்கள் ரூம் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமில் வைங்க. கிச்சனில் வைங்க. இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சம் கொண்டது, பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியை கொண்டது இந்த கல் உப்பு. அதே போல் தீய சக்திகளை எந்த இடத்துல அந்த தீய சக்தி இருந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த கல் உப்புக்கு இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த தீய சக்திகளை விளக்கிறதுக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் இந்த எல்லா இடத்துலையும் இந்த கல் உப்பை நம்ம வைக்க சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் போட்டிருக்கோம். தெரிஞ்சவங்க
பரவாயில்லைங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எத்தனை இடம் இருக்கோ அத்தனை இடத்துல இந்த கல் உப்பு வச்சு நீங்கள் வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மறக்காமல் இந்த கல் உப்புல இந்த தீபம் ஏற்றுறத வச்சு ஏற்றிடுங்க. அடுத்தது 1 டம்ளர் தண்ணியை வந்து நிலவாசலில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, இரவு நீங்கள் உறங்க போகிறதுக்கு முன்னாடி தான் அதை வைக்கணும். நிலவாசலுக்கு படிக்க முன்னாடி அந்த 1 டம்ளர் தண்ணியை இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வச்சுட்டு போயிடுங்க. இது ஏன் வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அன்றைக்கு வந்து பித்திருக்கள், அதாவது நம்ம மூதாதையர்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தண்ணியை 1 டம்ளர் தண்ணியை நீங்கள் வச்சுட்டு போங்க. இதை காலையில் எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிட்டு அந்த டம்ளரை கழுவி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க. இது வந்து முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக ஒரு பரிகாரங்க. இது வந்து நம்ம மூதாதையர்கள் வந்து நம்ம வந்து பார்ப்பாங்க, அவங்க வந்து அந்த தண்ணி குடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால அந்த அமாவாசை தினத்தில் இந்த 1 டம்ளர் தண்ணியை இந்த நிலைவாசப்படியில் நம்ம வைக்க சொல்கிறது. இங்கே வந்து இந்த அகல் விளக்கில் கல் உப்பு வைக்கிறது பகல் நேரத்தில் கூட வச்சிடலாங்க. சின்ன சின்ன அகல் விளக்கில் எங்கே பார்த்தாலும் வைக்கிறது வந்து நீங்கள் பகலில் கூட வச்சிடலாம். ஆனால் வந்து இந்த கல் உப்பு மேலே நம்ம பச்சை கற்பூரம் வச்சு ஏற்ற சொல்கிறது வந்து இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிலவாசலுக்கு கீழே வெளியில் சின்ன ஒரு அகல் விளக்கில் கல் உப்பு வச்சு அது மேலே பச்சை கற்பூரம் வைக்கிறது வந்து நீங்கள் உறங்க போகிறதுக்கு முன்னாடி தான் வச்சுட்டு போய் ஏற்றி விட்டுட்டு உறங்க போகணுங்க. அடுத்ததாக இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அமாவாசைனால் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, அதாவது நமக்கு மேலும் மேலும் பணவரவை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை செடியை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது குப்பை மேனி செடியோட வேறு இந்த நாளில் நம்ம வைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பணவரவுக்கு தடையே இருக்காதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால தான் இந்த குப்பை மேனி வேறு நம்ம எடுக்க சொல்கிறது. இதை வந்து நீங்கள் நாளே எடுத்து சுத்தப்படுத்தி மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு, அதாவது இந்த குப்பை மேனி செடியை நீங்கள் அதாவது பறிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக அது மேலே மஞ்சள் தண்ணியை தெளிச்சிட்டு தாங்க பறிக்கணும். ஏன்னாக்கா அது சாபம் விடுமா. அதனால் வந்து நம்ம அது மேலே வந்து மஞ்சள் தண்ணியை தெளிச்சிட்டு மூலிகை சாப வசி, அதாவது மூலிகை சாப வசி அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் நம்ம அதை பறிக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அந்த சாபம் நம்மளை தாக்காது, அந்த சாபத்திலேருந்து நம்ம விடுபடலாம். நமக்கு பொன்பொருள் சேர்றதுக்கூடிய நல்ல ஒரு வேர் அது. அதனால் இந்த வேரை நம்ம, அதாவது இந்த குப்பைமேனி இலையுடைய வேரை எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன அகல் விளக்கில் கல் உப்பு எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த வேரை வைங்க. அது மேலே கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயம், இது எல்லாத்தையும் எப்போ வைக்கணும்? இது மத்தியானம் வைக்கணுமா, இரவில் வைக்கணுமானா நீங்கள் மத்தியானம் வேணாலும் வைக்கலாங்க. ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து இது நம்ம நல்ல ஒரு பூஜைக்காக பயன்படுத்துறது. அதனால் மதியானம் வேணாலும் வைக்கலாம், இரவில் வேணாலும் வைக்கலாம். ஆனால் ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் செய்கிறது நல்லது. ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா 4:30 to 6, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 4:30 to 6 ராகு காலம். யமகண்டம் பார்த்திங்கனாக்கா 12 to 1:30 யமகண்டம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி. இதை தவிர்த்து நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாங்க. அதாவது ஒரு மண் அகல் விளக்கில் கல்லுப்பு, அது மேலே இந்த குப்பைமேனி இலையுடைய வேறு ₹1 காயின், அது மேலே கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் மட்டும் வைங்க. அன்றைக்கு உங்களுக்கு எந்த வேண்டுதல்கள் தீரணுமோ, எனக்கு நீண்ட நாட்களாக இந்த பிணி தீராமல் இருக்குது, அந்த பிணி தீரணும், அல்லது எனது கடன் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, அந்த கடன் தீர மாட்டேங்குது, அந்த கடன்லேருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிற கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவோ அது தீர்றதுக்காக அந்த வேண்டுதல்களை அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது விரைவிலேயே, அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. அதனால தான் இந்த அமாவாசை நாளில் இந்த குப்பைமேனி வேரை வச்சு இந்த வழிபாட்டு முறையை செய்ய சொல்கிறது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு முக்கிய குறிப்புகளும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.